evening. Good evening all. Yes, Muralidharan Dandapani, CEO, welcome. Good evening, Silverani ma'am. Good evening, Prema Amma. Good evening, Kohila Vallinagam. Good evening, Kirti. Good evening, Gokul. And very good evening, A.K. Manian. Yes. Namaskaram, Meena Amma. Siddharth. Welcome, Siddharth. Meenu Santosh. Good evening. Bhumadi Madam. Siddharth. Hi Anna. Hi Thambi. Parvati Amma. Welcome all of you. Welcome all. Krishnaraj sir from Peru. Welcome. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஈத் முபாரக் முகமது ரஃபி சார். இங்கே ரெகுலராக வர்ற அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஈத் முபாரக். ரியாஸ், ரியாஸ், ஈத் முபாரக். விதுரன் மகாதேவன். எஸ், கிளியர். தேங்க்யூ பிரேமாம்மா. இந்த உலகத்தில் படிக்க வேண்டியதுக்கான தேவைகள் நிறைய இருக்கு. தேங்க்யூ. வெல்கம் ரியாஸ். இது முடிஞ்சதும் உங்கள் லேர்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வில் ஸ்டார்ட் அகெயின். ஓகே. இந்த உலகத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. புத்தகங்கள் கற்றுக் கொடுக்கறது ஒரு பக்கம், மனிதர்கள் கற்றுக் கொடுக்கறது ஒரு பக்கம். ஆர்த்தி ஜவஹர் ஐஏஎஸ், வெல்கம். இது இவ்வளவு இருந்தாலுமே இந்த உலகத்தினுடைய உங்களுக்கு பிரியாணி வந்திருக்கும்னு நம்புகிறோம் சார். ஈத் முபாரக் சார். வந்திருக்குன்னு நானும் நம்பிக்கிறேன் சார். ஈத் முபாரக் சார். ஸ்ரேயா இருக்கீங்களா? வெல்கம். கவின் மேடம் வெல்கம். கவின் மேடம், ஸ்ரேயா, ஆர்த்தி ஜவஹர், ரியாஸ், உங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு சொல்ல போகிற வாசகங்கள் ரொம்ப முக்கியமான வாசகங்கள். ராஜேஷ், வெல்கம் ராஜேஷ். ஏன்னா இந்த 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 உலகத்தில் தி ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக இட் இஸ் வித் ஒலிம்பிக்ஸ் தான் வந்து அதை வந்து ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். ஒலிம்பிக்ஸில் நான் வந்து ஒலிம்பிக்ஸ் அப்படின்றதுல ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க இவங்களை பற்றிய படிப்பு அப்படின்றத வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மனிதர்கள். வெல்கம் கவின் மேம். ஒலிம்பிக்கில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு வைங்களேன், அது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹையஸ்ட் ஆஃப் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒலிம்பிக்கில் ஒருத்தர் தோற்கிறாருன்னு வைங்க, அதுவும் ஹையஸ்ட் ஆஃப் ஹியூமன் காம்படிஷன்னு நான் யோசிக்கிறேன். அதாவது அந்த ஹையஸ்ட் ஹியூமன் காம்படிஷனில் தோக்கிறது. ஒலிம்பிக்கில் ஒருத்தர் தோத்தாருன்னா அவர் பெருமை தான் படணும், அந்த அளவுக்கான ஒரு. அதுக்கடுத்து ஒலிம்பிக்கில் ஒருத்தர் பங்கேற்கிறாருன்னு வைங்களேன், அது வந்து தி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ நேஷன்னு சொல்வேன் நான். ஏன்னா ஒரு நேஷனில் அவர் தான் பெஸ்ட். இப்படி ஒரு அட்டகாசமான ஒரு ஒலிம்பிக் விழா. ஸோ இந்த ஒலிம்பிக் விழா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இதை வந்து ஜிஎஸ் அப்படின்ற மன்னர், கடவுள் தெரியல, அவரோட பையன் 2 பேரும் சேர்ந்து தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோமில், கிரீஸில், அப்படிலாம் இது கதை நிறைய வருது. இதுக்கு நம்ம ஒலிம்பிக் பற்றி பார்க்க போனோம்னா நிறைய பேசணும். நான் என்ன கேட்டால் ஒலிம்பிக் பற்றியே தனியாக ஒரு ஸ்டோரி நம்ம பேசலாம். அவ்வளோ இருக்குது ஒலிம்பிக்கு பின்னாடி. ஸோ நான் அந்த பகுதிகளில் இருந்து கொஞ்சம் விலகி வரேன். நேரடியாக ஒலிம்பிக்கில் ஜெயிச்ச மனிதர்கள், கோல்டு மெடலிஸ்ட்னு வச்சுக்குவோம், இல்லை ஒலிம்பிக்கில் ஒரு சில்வர் வின் பண்ணவங்க, பிரான்ஸ் வின் பண்ணவங்க, இவங்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதையெல்லாம் நாம் 100% நம்பலாம் இல்லையா? உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன். ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் அல்லது ஒலிம்பிக்கில் பங்கேற்று கொண்டவர்கள் இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நாம் நம்பலாமா கூடாதா? எஸ் ஆர் நோ? கேன் யூ டைப்? எஸ். அதனால தான் இந்த டாப்பிக்கே.
இந்த டாபிக் ஏன் சார்? இப்போ நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் தெருமுனையில் ஒரு லோக்கலில் ஜெயித்த ஒரு தொழிலதிபர், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான பர்சன், இந்தியாவில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், இவங்கெல்லாம் சொன்னால் கேட்டுட்ருக்கோம்ல. இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்குறது ஓகே. ஆனால் ஒலிம்பிக் அப்படின்னு வரும்பொழுது வேர்ல்டு லெவலில் ஹையஸ்ட் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ், நான் ஒலிம்பிக் அப்படி தான் பார்க்குறேன். தி ஹையஸ்ட் ஆஃப் ஆன் எர்த், பூமியில் ஹையஸ்ட் பீக் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரே பாசிபிலிட்டி உள்ள பிளேஸ் வந்து ஒலிம்பிக். எனி அதர் பிளேஸ் இன் எனி அதர் லொக்கேஷன் யூ கான் சி தி பெஸ்ட் ஆஃப் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ். அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து நாம் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. நீட் டு வெரிஃபை பிஃபோர் தி பிலீவ். யோகராஜ் சார், வெல்கம் 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 ஆன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து நிறைய ஒலிம்பிக் எத்தனையோ வருஷங்களாக நடக்குது. ஒவ்வொரு ஒலிம்பிக்லேயும் எத்தனையோ பேர் ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஜெயிக்கிறதுங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது கதை. ஆனால் நான் அதுக்குள்ளே போகல. நான் செலக்டிவாக ஜெயித்த மனிதர்கள் சொல்கிற முக்கியமான வாசகங்களை இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் என்னுடைய பார்வையாக வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு இங்கே வருது, இதை நீங்கள் கவனிக்கலாம். ஃபெயிலியர் ஐ கேன் லிவ் வித், நாட் ட்ரையிங் இஸ் வாட் ஐ கான்ட் ஹேண்டில். என்ன லைன் பாருங்கள். ஃபெயிலியர் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேங்க. ஃபெயிலியர் ஐ கேன் ட்ரை, சாரி ஐ ஹேவ் ஃபெயிலியர் ஐ கேன் லிவ் வித். அந்த மாதிரி ஒன்று வந்தால் அது ஓகே, தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. ஃபெயிலியர் ஐ கேன் லிவ் வித். காலம் முழுக்க நான் சொல்லிடலாம் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு, அது ஒன்றும் தப்பே இல்லை. நாட் ட்ரையிங் இஸ் வாட் ஐ கான்ட் ஹேண்டில். நான் முயற்சியே பண்ணலை அப்படின்றது தான் என்னால் வந்து ஹேண்டிலே பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு யார் சொல்கிறா? யாரோ இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லலை. சானியா ரிச்சர்ட்ஸ் ராஸ், கோல்டு மெடல் ட்ராக் அண்ட் ஃபீல்டு அத்லீட், இவங்க சொல்கிற ஒரு வாசகம். தோல்வியை கூட நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நாட் ட்ரையிங் இது வந்து என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வாசகம் வரும்பொழுதும் நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும். நம்ம வந்து நாட் ட்ரையிங், ட்ரை பண்ணாமல் இன்னும் சில விஷயங்களை வச்சுருக்கோம்ல, அந்த மனநிலையை நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்கணும். இது ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் வச்சுருக்கோம்? இவ்வளோ எத்தனை பேருக்கு வந்து நாடியா குமான்சி அவங்கள தெரியும்னு தெரியல. இந்த ஜிம்னாஸ்டிக்கில் வந்து பர்ஃபெக்ட் 10 to 10ன்னுவாங்க, 10 out of 10ன்னுவாங்க. அது வந்து யாராலையும் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஆல்மோஸ்ட் 9.9 சமயத்தில் 10 அதெல்லாம் பண்ணவங்க. நாடியா குமான்சி, யுஎஸ்னுடைய கோல்டு மெடல் ஜிம்னாஸ்ட். ஸோ இவங்க ஒரு விஷயம் ஜெயிச்சதுக்கு பிறகு, எல்லாமே ஜெயிச்சதுக்கு பிறகு அவங்கள எடுக்கிற இன்டர்வியூவில் அவங்க சொல்கிற விஷயங்கள். ஜிம்னாஸ்டிக், இஸ் இட் ரஷ்யன்? நாடியா குமான்சி, ஐம் நாட் ஷோர். I thought US. It's my mistake if so. ஸோ இந்த நாடியா குமான்சி இவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை கவனிங்களேன். ஐ டோன்ட் ரன் அவே ஃப்ரம் அ சேலஞ்ச் பிகாஸ் ஐ எம் அஃப்ரெட். பயத்தினால் நான் ஓடுறேன்றது இல்லை. இன்ஸ்டட் ஐ ரன் டுவர்ட்ஸ் இட். கவனிங்க, ஐ ரன் டுவர்ட்ஸ் இட். நான் வந்து ஒரு சேலஞ்சில் இருந்து வெளியில் ஓடலை. சாரி, அப்போ ரஷ்யன், சாரி. நான் ஒரு சேலஞ்சில் இருந்து பயந்து ஓடுறது, அதுக்கு பதில் ஐ ரன் டுவர்ட்ஸ் இட், அந்த சேலஞ்சை நோக்கி ஓடுறேன். பிகாஸ் த ஒன்லி வே டு எஸ்கேப், த ஒன்லி வே டு எஸ்கேப், த ஒன்லி வே டு எஸ்கேப் ஃபியர் இஸ், பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி டு ட்ராம்பிள் இட் பினித் யுவர் ஃபீட். காலுக்குள்ளே போட்டு மிதிக்கிறதுனா அதுதான் பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. அதை போட்டு அதை காலில் போட்டு மிதித்து ஏறி நின்று அதை என்னன்னு பார்த்துறது தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ஃபேஸ் அ சேலஞ்ச் அண்ட் ஃபியர் எல்லாமே. ஸோ அவங்க என்ன கண்ட்ரியாக வேணா இருக்கட்டும், தட்ஸ் ஃபைன். இந்த நிறைய டிஸ்கஷன் போகுது. என்ன கண்ட்ரியாக வேணா இருக்கட்டும், நம்ம இங்கே வந்துடுவோம், கோர்ட்டுக்கு வந்துடுவோம். ஐ டோன்ட் ரன் அவே ஃப்ரம் சேலஞ்ச் பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட்.
Instead, I run towards it because the only way to escape fear is to trample it beneath your feet. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதனுடைய சீரியஸ்னஸ், இந்த மாதிரி ஜெயிச்ச மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள், அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். வெரி வெரி ஏன்னா பல வருட பயிற்சிக்கு பிறகு, பல வருடங்களினுடைய பயிற்சிக்கு பிறகு அவங்க வந்து அந்த கோல்டு மெடல் அப்படின்றதோ அல்லது சில்வரோ அல்லது பிரான்ஸ் மெடலோ அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு சொல்லப்படுகிற வாசகங்கள் இதெல்லாம். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ இன்றைக்கி நீங்கள் நிறைய இன்றைக்கி சொல்லப்படுகிற வாசகங்கள், நிறைய வாசகங்களை எடுத்து ஸ்க்ரீன் சேவராக உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இட்ஸ் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸினுடைய ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததுக்கப்புறம் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நான் நிறைய எடுத்திருக்கேன். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஐ எம் கோயிங் இன் டு தி கோட்ஸ் ஒன் பை ஒன். ஸோ நவ் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். இது பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோட். ஐ எம் பில்டிங் எ ஃபயர். ஸோ ஒரு நெருப்பை வந்து நான் மூட்டிகிட்ருக்கேன். அண்ட் எவ்ரிடே ஐ ட்ரெயின், ஐ ஆட் மோர் ஃபியூவல். அந்த ஃபயரில் வந்து நிறைய அந்த எரிபொருளை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ட்ரெயின் பண்ண என்ன நான் ட்ரெயின் பண்ண அட் ஜஸ்ட் தி ரைட் மொமெண்ட், சரியான நேரத்தில் ஐ லைட் த மேட்ச், பற்ற வைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அந்த வின்னிங் மொமெண்ட் அப்படின்றாங்க. ஸோ வின்னிங் மொமெண்ட்ன்றது திடீர்னு ஒரே நாள்லாம் வந்துடாது. ஐ ஆம் பில்டிங் அ ஃபயர் அண்ட் எவ்ரி டே ஐ ட்ரெயின், ஐ ஆட் மோர் ஃபியூவல், அட் ஜஸ்ட் த ரைட் மொமெண்ட் ஐ லைட் த மேட்ச். அது பண்ணோன்னா தட்ஸ் இட். அங்கேருந்து அது வந்து பற்றிக்கிட்டு எரியுதுன்னுவாங்கல்ல, அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸுன்றாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு இப்படி ஒரு விளக்கம் யோசிக்க முடியுமா நம்மளால்? யா, நான் இந்த விஷயங்களை சொல்ல நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் ஹவு யூ ஃபீல் அப்படின்றதையும் பதியலாம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இன்ட்ராக்டிவாக போகிற அந்த விஷயம். எஸ் பரத் ஸ்ரீனி, தேங்க்யூ. இப்போது உங்களில் எத்தனை பேருக்கு மைக்கேல் பெல்ப்ஸ் தெரியும்? மைக்கேல் பெல்ப்ஸ். Who is he? Can you type? மைக்கேல் ஃபெல்ப்ஸ். அதாவது ஸ்விம்மிங்கில், அதாவது அவர் ஸ்விம்மிங்காகவே அவர் படைக்கப்பட்டார் அப்படின்லாம் சொல்லப்படுகிற ஒரு மனிதர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். ஸ்விம்மிங்காகவே அவர் உடம்பு படைக்கப்பட்டிருக்கு. அவர் உடம்பு ஷேப்பே வந்து ஸ்விம்மிங்கில் கோல்டு மெடல் எடுக்கிறதுக்குன்னே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிற ஒரு மனிதர். அவர் சொல்கிற ஒரு வாசகம் கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாசகம். ஸ்விம்மிங், எஸ், கவனிங்க. டோன்ட் புட் a limit on anything. Don't put a limit on anything. எதுலேயுமே நீங்கள் எந்த லிமிட்டையும் பண்ணாதீங்க. Don't put a limit on anything. The more you dream, the further you get. Simple. நீங்கள் எவ்வளவு கனவு காண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போவீங்க. இதுதான் வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸ் சொல்கிறது. இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸில் இவரோட ஒரு ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் வந்து தி ஹையஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், அதிகமாக கோல்டு மெடலை வின் பண்ணவர். அவர் சொல்கிற வாசகம் என்ன? டோன்ட் புட் அ லிமிட் ஆன் எனிதிங். நம்ம என்னென்னலாம் லிமிட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் எந்திரிச்சா என்னால் இது முடியாது, அது முடியாது, முதல்ல எந்திரிக்கவே முடியாது, இந்த மாதிரிலாம் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம்ல. டோன்ட் புட் அ லிமிட் ஆன் எனிதிங். எதுலேயுமே உங்களை நீங்கள் லிமிட் பண்ணாதீங்க. The more you dream, the further you get. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்றது மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவரோடது. இப்போ இந்த ஒலிம்பிக் கேம்ஸை பற்றிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கோட் இருக்குது. அதாவது இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் நான் சொன்னேன், அந்த பழைய கடவுள் அவரோட பையன் இவங்க தான் ஆரம்பித்தாங்கன்னு ஒரு மன்னர் இந்த மாதிரியெல்லாம் ஒன்று இருந்தாலும், மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்னுடைய ஃபாதர் அப்படின்னு வந்து பியரே டே குபட்டின் அவரை சொல்கிறாங்க.
ஸோ அவர் இந்த ஒலிம்பிக் பற்றியே ஒலிம்பிக் அப்படின்றத பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு 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 முக்கியமான செய்தி அதை வந்து கோட்டாக கொடுக்குறாரு. அந்த கோட்டை கவனிங்களேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் தி ஒலிம்பிக் கேம்ஸ் இஸ் நாட் வின்னிங்கிறார். பாருங்கள், எல்லாரும் ஒலிம்பிக் போய் ஜெயிக்க முடியல அது இதுன்னு அழுதுட்டு இருக்கும்போது இவர் வேறு சொல்கிறார். யார் இது உருவாக்குனவர்? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ஒலிம்பிக் கேம்ஸ் இஸ் நாட் வின்னிங். அது வந்து ஜெயிக்கிறது இல்லை, பட் டேக்கிங் பார்ட். அதில் கலந்துக்கிறதே அதுதான் ரொம்ப முக்கியமானது. கலந்துக்கிறதே த எசென்ஷியல் திங் இன் லைஃப். அதுக்கு அடுத்த லைன் நமக்கு, த எசென்ஷியல் திங் இன் லைஃப் இஸ் நாட் கான்குவரிங். ஜெயிக்கிறது அல்ல, பட் ஃபைட்டிங் வெல். பெஸ்ட்டாக போரிடுறது, பெஸ்ட்டாக நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்றது. ஜெயிக்கிறோம் இல்லைன்றதெல்லாம் அதெல்லாம் அப்புறம். ஸோ அதனால் இப்போ லைஃப்னுடைய ரொம்ப எசன்ஸ் வந்து இட் இஸ் நாட் அபவுட் கான்குவரிங். எதையாவது ஜெயிக்கிறது இல்லை, இது வந்து இட்ஸ் ஃபைட்டிங் வெல். நம்மளோட பெஸ்ட்டு ஸ்பிரிட், இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை கொடுத்துட்டோம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னு வாழறது. அப்படின்னு யார் சொல்கிறா? ஆன் எர்த், பூமியில் மிகச்சிறந்த ஒரு 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 நிகழ்வு அப்படின்னா அதை வந்து ஒலிம்பிக்காக தான் சொல்லணும். அந்த ஒலிம்பிக்கை வடிவமைத்த மனிதர் சொல்கிறார். ஸோ டோன்ட் யூ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்? ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் டெப்த்துக்கு போவோம். இன்னும் மனிதர்கள்லாம் வராங்க, ஒவ்வொருத்தங்களாக உங்களை நோக்கி வராங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் ஒன் பர்சன், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கோட். To uncover your true potential, you must first find your own limits. உங்களோட ஓன் லிமிட் என்னன்றதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட லிமிட். அண்ட் தென் அதுக்கப்புறம் அது கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நின்றக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ட்ரூ பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு உங்களோட ஓன் லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டு தென் யூ ஹாவ் டு ஹாவ் த கரேஜ் டு ப்ளோ பாஸ் தெம். குண்டு வச்சு தகர்க்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, இவ்வளோதான் என்னால் முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சோடனே அதை வந்து பிளாஸ்ட் பண்ணி தூக்கி எரியறது அப்படின்றது தான் வந்து உங்களுடைய ட்ரூ பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றார். யார்? பிகாபோ ஸ்ட்ரீட். யார் இவர்? ஸ்கையிங்னு ஒரு விளையாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும், கோல்டு மெடல், அதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட். ஸ்கையிங்கில் பிகாபோ ஸ்ட்ரீட் அவர் சொன்ன ஒரு வாசகம் இது. எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான கோட்ஸ் தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். ஆனாலுமே சில கோட்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு கோட்டாக இருக்குது. இப்போ இந்த கோட்டை கவனிங்களேன். இது வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல், சம்திங் வெரி ஹியூமன், சம்திங் வி கேன் ரிலேட், வி ஆல் கேன் ரிலேட். ஒரு கோல்டு மெடல் ஹாக்கி பிளேயர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம்திங் எல்ஸ். இதில் ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை கவனிங்களேன், இவங்க சொல்கிறத. I don't think you are human if you don't get nervous. Don't be nervous அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப நர்வஸ் ஆகாத, கூலாரு, காமாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்போம். அவங்க ஒரே லைனில் அடிச்சிட்டாங்க. யார் அவங்க? கோல்டு மெடல் ஹாக்கி பிளேயர். என்ன சொல்கிறாங்க? ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் ஹியூமன். நீ வந்து மனுஷனே கிடையாது. இஃப் யூ டோன்ட் கெட் நர்வஸ், நீ நர்வஸாக ஆகலைன்னா நீ மனுஷனே கிடையாதுன்றாங்க. அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அந்த நர்வஸ்ன்றது உங்களுடைய ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வெளியில் வரும்போது தான், உங்களோட ட்ரூவஸ்ட் பொட்டென்ஷியல் ஓப்பன் ஆகும்போது தான் வரும். ஸோ அந்த ட்ரூவஸ்ட் பொட்டென்ஷியலை பார்க்காம நீங்கள் இருக்கீங்கன்னா யூஆர் நாட் ஹியூமன். தட் இஸ் ஒன் மீனிங். ஏன்னா அப்போ தான் நர்வஸ் ஆகும் நாம். இன்னொன்று, நர்வஸ் ஆகிறதுன்றது மனித இயல்பு. ஸோ அதை போய் நீங்கள் குழப்பிக்க வேண்டியதில்லை. இட்ஸ் ஹியூமன். எஸ். அண்ட் கால் லுவிஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் கால் லுவிஸ்? 80s 90s கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கால் லுவிஸ். ஹூ இஸ் கால் லுவிஸ்?
who is Carl Lewis. Carl Lewis, அத்லீட். அவர் சொல்கிற ஒரு லைனை கவனிங்க. எனக்கு ரொம்ப 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 கிறிஸ்பாக, ரொம்ப அழகாக, இதை விட ஸ்ப்ரிண்டர், இதை விட அழகாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. கார்ல் லூயிஸ், இஃப் யூ டோன்ட் ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே டு நாட் டு வின். அதாவது நச்சுன்னு சொல்லுவாங்கன்றாங்கல்ல, அதுதான் இது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ், உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கை இல்லைன்னா, உங்கள்கிட்ட ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோமே, உங்கள்கிட்ட இஃப் யூ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே நாட் டு வின். ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான வழியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே நாட் டு வின். யார் சொல்கிறா? ட்ராக் அண்ட் ஃபீல்டு அத்லீட்டில் வந்து ஒரு கோல்டு மெடல் வந்து அத்தனை எடுத்த மனுஷன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? இஃப் யூ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடென்ஸ், ஸோ உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே நாட் டு வின். யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே நாட் டு வின். யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே நாட் டு வின். ஸோ திரும்பி போடுறேன். இது நீங்கள் எல்லாம் அந்த அத்லீட்னு இந்த ஆன்சரை எழுதிட்டு இருந்ததுனால இதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கோட்டம் திரும்பவுமே நான் போடுறேன். If you don't have confidence, you will always find a way not to win. ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான வழி அத்தனையும் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறீங்க. இப்படி சொல்லப்படுறதெல்லாம் இந்த கோட்ஸ், அந்த முக்கியமான லேர்னிங்லாம் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணுறதுக்காக, நம்ம போய் அடுத்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வின் பண்ணுன்றதுக்காக சொல்லப்படுறது நான் நினைக்கிறீங்க. நோ 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 நோ. நம்மளுடைய ஃபீல்டில் நாம் பார்த்துட்ருக்கிற ப்ரொஃபஷனில் இஃப் வி கன்சிடர் தட் அஸ் அ ஒலிம்பிக்ஸ், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் பார்த்துட்ருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷனை நீங்கள் ஒரு ஒலிம்பிக்ஸ்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அந்த எசன்ஸ், கோட் ஆஃப் எசன்ஸ்ன்னு வாங்க, அதை உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப் லெசன்ஸ். வெரி குட். ஸோ we are going for next one. This is from a gold medal basketball coach. ஸோ இப்போ கோச்சுக்கிட்ட போவோம். ஸோ இவர் வந்து இதுவரை வந்து பிளேயர் இருந்தோம் இல்லையா. ஸோ கோல்டு மெடல் ஒரு டீமை வந்து பேஸ்கெட் பாலில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ண வச்ச ஒரு கோச் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? நிச்சயமாக அவங்க சொல்கிறது வந்து டீமை பற்றி தானே இருக்கும், இல்லை? டீமை பற்றி தானே இருக்கும். ஸோ இப்போ யோகராஜ் சார் மாதிரி, கோகுலகிருஷ்ணன் மாதிரி ஒரு டீமை வந்து உருவாக்குகிற, ஒரு டீமை வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து உருவாக்க நினைக்கிற மனிதர்களுக்கு இந்த லைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைன். Can you go through it? It's a fantastic one. Olympic, செம்ம குமார் சார், ஃபென்டாஸ்டிக். அது ஒலிம்பிக் மாதிரி Olympic, ஃபென்டாஸ்டிக். ஸோ இப்போ இதை கவனிங்க. ஐ ஹாவ் அ ரூல் ஆன் மை டீம். என்னோட டீமுக்குன்னு ஒரு ரூல் வச்சுருக்கேன். when we talk to one another, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பேசும் பொழுது, we look each other right in the eye. கண்ணை பார்த்து தான் நாங்கள் பேசுவோம். we look each other right in the eye because I think it is tough to lie to somebody. கண்ணை பார்த்து பேசும் பொழுது பொய் சொல்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, மிக மிக கடினம். and you give respect to somebody. ஸோ நீங்கள் ஒரு டீமை, இதை வந்து யார் சொல்கிறா? ஏதோ ஒரு XYZ கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜர் சொல்ல. ஒலிம்பிக் வின் பண்ணுற பேஸ்கெட் பால் அந்த டீமோட, கோல்டு மெடல் வின் பண்ண பேஸ்கெட் பால் டீமோட கோச் மைக் கிரஸாஸ்வக்கி அவரோட பேர். ஸோ இவர் வந்து, ஐ ஹாவ் அ ரூல் ஆன் மை டீம். when we talk to one another, we look each other right in the eye because I think it's tough to lie to somebody. You give respect to somebody. இந்த கண்ணில் பார்க்கறது வந்து யூ கிவ் ரெஸ்பெக்ட்
to somebody. I hope this works. உதவியாக இருக்குமா ஒரு டீமை உருவாக்குறதுக்கு? யா, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த இன்னொரு மனிதர் வந்து ஆண்ட்ரே அகாசி. ஆண்ட்ரே அகாசி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரே அகாசி. Who is he? ஆண்ட்ரே அகாசி. ஆண்ட்ரே அகாசி might be one best implementation. ஆமாம், டீமாக உருவாக்கும் போது கண்ணை பார்த்து பேசு, இல்லைன்னா நகர் இந்த டீமை விட்டு கிளம்பிடுவீங்களேன்னு. ஆண்ட்ரே அகாசி கிரிக்கெட்டர், ஃபென்டாஸ்டிக் சார். விதுரன் மகாதேவன் அசத்துறீங்க போங்க. ஆண்ட்ரே அகாசி கேட்டார்னா இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுவார். ஸோ ஆனந்த் பழனிவேல், யோகராஜ் நடராஜன், டென்னிஸ் பிளேயர் ஆண்ட்ரே அகாசி. ஆண்ட்ரே அகாசி வந்து அந்த 80s 90s அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டார்ம் அப்படின்வாங்க. ஒரு The coach said this after losing the title in Beijing 2008. Fantastic. போய் எடுத்துட்டீங்க. Very good. The elegant Steffi's husband. ஆண்ட்ரே அகாசி. யா, ஆண்ட்ரே அகாசி அவர் வந்து கோல்டு மெடல் டென்னிஸ் பிளேயர். ஸோ அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு லைனில், ஒரே லைன், ரொம்ப சுற்றி வளைச்சி ஆஹா ஓஹோலாம் அவர் சொல்லலை. ஒரு லைன், இந்த ஒரு லைனில் அவ்வளவு அழகாக அவர் வந்து இந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை வந்து இங்கே கொடுக்குறாரு. ஒரே லைனில் கொடுக்குறாரு. இது கொஞ்சம் கவனிங்க. சிங்கிள் லைன். ஸ்டைலிஷ் டென்னிஸ் பிளேயர். எஸ் இது கவனிங்களேன். நத்திங் கேன் சப்ஸ்டியூட் ஃபார் ஜஸ்ட் பிளைன் ஹார்ட் ஒர்க். அவ்வளோதான், முடிச்சிட்டாரு எல்லாத்தையுமே. வேற நீங்கள் இந்த உலகத்தில் எதையுமே நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் ஜஸ்ட் பிளைன் ஹார்ட் ஒர்க்கை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா? ஆண்ட்ரே அகாசி, கோல்டு மெடலிஸ்ட் டென்னிஸ் பிளேயர். ஒன்ஸ் அப்பான் அ டைம் மை ஹீரோ அகாசி. ஓகே, சாரி சார், இட்ஸ் ஓகே. இந்தியாவுக்கு அவர் கிரிக்கெட் வந்து விளையாடணும்னு எழுதியிருந்தால் மாற்ற முடியும். வரட்டும். ஓகே. And இப்போ நாம் அடுத்த மனிதரை நோக்கி போவோம். இந்த மனிதர் உலகம் முழுக்க பிரபலமான மனிதர். பர்டிகுலராக வந்து ஓட்டப்பந்தய மனிதர்களுக்கு வந்து இவர் தான் வந்து இப்போதைக்கு டெமி காட், கடவுள் மாதிரி இருக்கார். எப்படி இவரால் இது முடியுதுன்னு எல்லாரும் அசந்து போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு மனிதனுடைய ஒரு வாசகத்தை அவர் ஜெயிச்சதற்கான காரணம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அதையும் நம்ம கவனிப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹுசைன் போல்ட். அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஐ ஒர்க் ஹார்ட். ஸோ நான் கடினமாக உழைக்கிறேன். ஸோ அகாசி சொன்னது தான் இவரும் ஃபஸ்ட் லைன்லேயே முடிச்சிடறாரு. ஐ ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ டூ குட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ டூ குட். நல்ல விஷயங்களை பண்ணுறேன். And I'm going to enjoy myself. நல்ல என் சார்ந்த விஷயங்களில் I'm going to enjoy myself. And important, I'm not going to. ரொம்ப அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். I am not going to let you restrict me. நீ என்ன தடை பண்ணுவதற்கான, என்னை வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே என்னை அடக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நான் அனுமதிக்கப் போவதில்லை. இதுதான் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாம்பிளாக கொடுக்குறாரு. ஐ ஒர்க் ஹார்ட். நான் வந்து கடுமையாக உழைக்கிறேன், நல்லது செய்கிறேன், அண்ட் நான் என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் நீ என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் காம்படிட்டரை பார்த்து சொல்கிறார். என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பாருங்க. இவங்க யாருமே வந்து டெய்லி இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்றதெல்லாம் அவங்க பேசலை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோட் ஆஃப் எசன்ஸை கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த கோட் ஆஃப் எசன்ஸ் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து ஒலிம்பிக் ஃபீல்டு ஹாக்கி பிளேயர் ஒருத்தரோடது நம்ம எடுக்கிறோம். இந்த பர்டிகுலர் லைன் வந்து
யா, ஐ எம் நாட் கோயிங் டு லெட் யூ ரெஸ்ட்ரிக்ட் மீ. கிரேட். அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான, பட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருக்க 3 லைனும் ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்காரு அவர். ஐ ஒர்க் ஹார்ட், ஐ டூ குட், ஐ எம் கோயிங் டு என்ஜாய், பட் ஐ எம் நாட் கோயிங் டு லெட் யூ ரெஸ்ட்ரிக்ட் மீ. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நீ என்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு போயிட முடியாது அப்படின்றத. யா, இங்கே வந்து அசோக் குமார் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏகே அசோக் குமார்னு ரன்னிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு மனிதர். அவர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, குமார் ஐ ஆம் ஃபேன் ஆஃப் ஹிஸ் டான்ஸ் ஆஃப்டர் வின்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் ஜெயித்த உடனே அவர் அதை பண்ணுவார். அந்த அந்த கை அப்படி வச்சு பண்ணுறதை வந்து சூப்பராக பண்ணுவார். ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு பர்சன். யா, வெல்கம் விஸ்வநாதன் சார், வெல்கம். ஸோ இந்த விஸ்வநாதன் சார், நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ 12வது கோட் வந்து பார்க்க போகிறோம். இந்த 11 கோட் வந்து நீங்கள் பொறுமையாக அப்புறம் போய் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த 12வது கோட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த 12வது கோட்டில் சொல்லப்படுகிற விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்க்கு எடுத்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் விஸ்வநாதன் சார் வந்ததுனால அவர்கிட்ட சொன்னேன், இட்ஸ் ஃபார் ஆல். ஆனால் ரொம்ப சிம்பிள் லாஜிக். எனக்கு மிக மிக நான் வந்து எனக்குள்ள ஒரு கால்குலேஷனாக போட்டு யோசிக்கிற ஒரு லாஜிக். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி சென்ஸ் திஸ் லாஜிக் ஹெல்ப்ஸ் மீ a lot in my profession. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ we can go for it. லாரன் கிராண்டால் ஒலிம்பிக் ஃபீல்டு ஹாக்கி பிளேயர், அவர் சொல்கிற இந்த வாசகம் ரொம்ப 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 முக்கியமானது. இஃப் யூ திங்க் யூ ஆர் டன், நீங்கள் வந்து செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒன்று செஞ்சிட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா, யூ ஆல்வேஸ் ஹேவ் அட்லீஸ்ட் 40% மோர். என்ன வாசகம்! கோகுல் சார், நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்களோ அதிலிருந்து இன்னும் 40%. கவின் மேடம், நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்களோ அதிலிருந்து இன்னும் 40%. இன்னும் 40% பண்ண முடியும். யோகராஜ் சார், நீங்கள் இதுவரை என்ன பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து இன்னும் 40% பண்ண முடியும். ஆனந்த் பழனிவேல் சார், நீங்கள் இதுவரை என்ன பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து இன்னும் 40% பண்ண முடியும். வைஷ்ணவி மேம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து இன்னும் 40% எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண முடியும். ஸோ என்ன ஒரு அட்டகாசமான வாசகம். இஃப் யூ திங்க் யூ ஆர் டன், யூ ஆல்வேஸ் ஹேவ் அட்லீஸ்ட் 40% மோர். இது நீங்களோ நானோ சொல்லலை, இதை வந்து ஒலிம்பிக்கில் ஃபீல்டு ஹாக்கி பிளேயராக இருக்கிற ஒரு மனிதர் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறதா நினச்சாலும் அதிலிருந்து 40% எக்ஸ்ட்ரா உங்களால் பண்ண முடியும். இது வந்து ரூல் ஆஃப் தி வேர்ல்டு, அந்த ரூல் ஆஃப் த வேர்ல்டு ஆஃப் ஒலிம்பிக்ஸ். ஸோ அதனால் ஒரு முறைக்கு 2 முறை இவங்களெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்படி இருக்கிறது இந்த கோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஹவ் யூ ஃபீல். நாம் வந்து ஐ திங்க் இப்போது இதுவரை 12 பார்த்துருக்கோம். ஹவ் யூ ஃபீல், இந்த மாதிரியான கோட்ஸ்லாம் உதவியாக இருக்குமா? இப்போது இந்த மாதிரி பார்க்குறோம், இது இப்போது கிட்டத்தட்ட 12 கோட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 12 கோட்ஸை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு உள்ள என்ன ஓட ஆரம்பிக்குது? இந்த லைன்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி கோல்ஸ் ஆர் ஹைக்டு, நவ் அனதர் ஹைக். கீர்த்தி, நீங்கள் இன்னும் 400% கூடுதலாக பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் கீர்த்தி இஸ் எனர்ஜி மெஷின். ஸோ அவங்க வந்து ஒரு தனி எனர்ஜி மெஷின். ஸோ அதனால் அது வந்து ஒரு யா, ஐ டூ ஃபீல் லைக் அ ஒலிம்பியன். யா, நோ குமார், நாட் எட், ப்ளீஸ் நீட் லிங்க் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓகே, குமார் உங்களுக்கு அனுப்புவார். யா, புத்துணர்ச்சியை கொடுக்குது, இன்ஸ்பைரிங் கோட்ஸ், ஃபென்டாஸ்டிக். உங்கள் எல்லாருக்கும் வீனஸ் வில்லியம்ஸ் தெரியும். வீனஸ் வில்லியம்ஸ், த வில்லியம் சிஸ்டர்ஸ், அதில் வீனஸ் வில்லியம் அவங்கள தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீனஸ் வில்லியம் அவங்க வந்து ஐ எம் ஃபார் அவே, ஷுர் சார், வில் மூவ் அஹெட், ஃபீலிங் அஷ்யூர்ட், குட். ஸோ வீனஸ் வில்லியம்ஸ் அவங்களோட ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். அவங்க வீனஸ் வில்லியம்ஸ் வந்து டென்னிஸில் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, இப்போ இதையெல்லாம் நம்ம கோச்சஸும் சொல்கிறாங்க, நாம் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு விதத்தில் நாம் வந்து அதை எடுக்கிறோமா எடுக்கிறது இல்லையா அப்படின்னு ஏதோ மிஸ் ஆகிடுது. ஆனால் இங்கே வந்து
ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் சொல்கிறாங்கன்னா இது வந்து மஸ்ட் பி ட்ரூ இல்லை, இட் இஸ் ட்ரூ. ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் சொல்கிறாங்க, ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒருத்தர் சொல்கிறாரு, ஒலிம்பிக் பிளேயர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட், பிரான்ஸ் மெடலிஸ்ட் அப்படின்னா இது வந்து மஸ்ட் பி ட்ரூவே கிடையாது, இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஆன் எர்த் பூமியில் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏரியா வந்து ஒலிம்பிக் தான். அதில் பங்கேற்று ஜெயிச்ச ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்புறம் அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? ஸோ இட் இஸ் ட்ரூ, தட்ஸ் இட். இப்போ ஃபாலோ பண்ணுறதா இல்லையான்றதை நாம் முடிவு பண்ணிக்கணும். ஸோ வீனஸ் வில்லியம்ஸ் அவங்க சொல்லியிருக்க லைனை கவனிப்போம். யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் வென் நோ ஒன் எல்ஸ் டஸ், தட் மேக்ஸ் யூ அ வின்னர். ஃபென்டாஸ்டிக் இல்லை? யாருமே உங்களை நம்பாத பொழுது நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியாளர். எல்லாரும் உங்களை நம்பும்போது நீங்கள் நம்புறது இல்லை. அது நீங்கள் யாரான ஆர்டினரி பர்சன், நீ நல்லா பண்ணிடுவியே அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன்னால் முடியவே முடியாது, உன்னால் இது வாய்ப்பே கிடையாது, உனக்கு இது சம்மந்தமே இல்லாத விஷயம், நீ தோக்க போகிற அப்படின்னு when no one else does, யாருமே உங்கள் மேலே நம்பிக்கையே வைக்கல, அப்போ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கான வின்னிங் அப்படின்னு நீங்களோ நானோ பேசலை, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசலை, எதிர்த்து வீட்டுக்காரங்க பேசலை, வீனஸ் வில்லியம்ஸ் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் சொல்கிற வாசகம். இங்கே வந்து பிரியா ராஜீவ் இருக்கீங்க. பிரியா ராஜீவ், அதே மாதிரி கவின், அதே மாதிரி பார்வதி அம்மா, அதே மாதிரி பிரேமா அம்மா, அதே மாதிரி இங்கே இருக்கிற பெண்மணிகள் ஈவன் ப்ரெக்னென்ட் டைம் ஷி ஒன் அ டைட்டில், am I right ஜி? நோ, அது இவங்க இல்லை குமார், அது வந்து கிம் கிளைஸ்டர்ஸ், பெல்ஜியன் சூப்பர் மாம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து வீனஸ் வில்லியம்ஸ். நான் நினைக்கிறது வந்து கிம் கிளைஸ்டர்ஸ். அவங்க வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து ஐம் நாட் ஷுர். நான் வந்து குழந்தை பெற்றதுக்கப்புறம் நடந்தது சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் டைம் சொல்கிறீங்க. ஐம் நாட் ஷுர், மேபி ஷி இஸ், ஐ டோன்ட் நோ, தட் இஸ் ஐம் நாட் கிளியர். ஸோ இப்போ வந்து நான் வந்து சில பேர்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஷர்மிளா மேடம் சொல்லலாம், இன்னும் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க பேர் சொல்கிறேன், மற்றவங்க எல்லாம் நீங்களே உங்களை பார்த்துக்கலாம். பார்வதி அம்மா, பிரேமா அம்மா, பிரியா ராஜீவ், கீர்த்தி, கவின், ஐ திங்க் மீனா ராஜா, இப்போது கோகிலா வள்ளிநாயகம், இவங்கெல்லாம் உங்களை எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் இங்கே சொல்ல போகிறேன். ஃபீமேல், இப்போ ஃபீமேல் அப்படின்னும் போது ஃபீமேல் வந்து ஓகே, வீனஸ் வில்லியம்ஸ்க்கு வந்து ஸ்மூதி தான் மெயின் டயட். ஓகே, ஃபென்டாஸ்டிக். அப்போ ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்டினுடைய டயட் வந்து ஸ்மூதி. ஃபென்டாஸ்டிக். எத்தனை பேர் ஸ்மூதி எடுக்கிறீங்கன்றது பார்த்துக்குங்க. ஃபென்டாஸ்டிக். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற வாசகம் 14th வாசகம். நான் இப்போ உங்கள் பேரெல்லாம் ஒரு சில பேரை, உங்களோட பேரெல்லாம் சொன்னேன். இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பேர் உங்களுக்கு பிரியா ராஜீவ் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா? உங்களை எல்லாம் சொன்னதுக்கான ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இப்போ நீங்கள்லாம் வந்து ஃபேமிலியில் இருக்கீங்க, குழந்தைகள் உங்களுக்கு இருக்குது. குழந்தைகளை மிஸ் பண்ணி நாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்கிறோம். குழந்தைகளை மிஸ் பண்ணி இல்லையா? குழந்தைகள் கூட இருக்கிற டைமை மிஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து நிறைய விஷயங்களை செய்கிறோம். ஸோ இந்த குழந்தைகள் கூட இருக்கிறத மிஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளை மிஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா? அனு மேடம் ஆல்சோ. ஸோ இந்த அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 14வது கோட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 14வது கோட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நிச்சயமாக பார்க்கணும். ஐ அப்ரிஷியேட் திஸ் கோட். ஏன்னா என் குழந்தைய நான் மிஸ் பண்ணிவிட்டு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அனைத்து மதர்ஸ்ன்னு சொல்வேன், அனைத்து பெண்மணிகளுக்கும் இந்த 14வது கோட் வந்து சமர்ப்பணம். ஏன்னா இதுக்கு மேலே ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு.
இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா, ஒரு ஸ்கெலிட்டன் ரேசர்னுவாங்க, ரேசிங்கில் இருக்கிற ஒரு ஃபீமேல் அவங்க. ஆக்சுவலாக நோயல்லே பிக்கஸ் பாஸ் அவங்க, நோயல்லே பிக்கஸ் பாஸ் அதுதான் அவங்களோட பேர். அவங்க என்னவோ பேர் இருக்கட்டும், என்னவோ கேம் இருக்கட்டும், ஷீ இஸ் அ நம்பர் 1 சாம்பியன். அவங்க சொல்கிற இந்த வாசகத்தை நான் ஏன் இந்த வாசகத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்னா, அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கண்டென்ட்டை கவனிங்களேன். இப்போ கொடுத்துருக்கேன், இப்போ கவனிங்க. ஐ திங்க் ஆஃப் மை 2-year-old டாட்டர். 2 வயசு டாட்டரை வந்து நான் யோசிக்கிறேன். லாஸ்ஸி அவங்க பேர். ஐ திங்க் ஆஃப் மை 2-year-old டாட்டர் லாஸ்ஸி. I have to do my best to justify the important moments I am missing with her. எதை சொல்கிறாங்க? ஜெயிச்சதுக்கப்புறம் என் குழந்தைய விட்டுட்டு நான் இங்கே வரேன்னா, இந்த போட்டியில் நம்பர் 1 வரலை அப்படின்னா, நான் வந்து என் குழந்தை கூட இருக்கிற மொமெண்ட்டை மிஸ் பண்ணுறதை ஜஸ்டிஃபை பண்ணாமல் போயிடுறேன். ஜஸ்டிஃபை பண்ணணும்னா நான் இங்கே ஜெயிச்சுட்டு போகணும். என் குழந்தைய மிஸ் பண்ணுறதை விட ஒரு 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 எக்ஸலண்ட்டான விஷயம் இருக்க முடியாது. அப்படின்னா நான் இங்கே வந்திருக்கேன்னா இங்கே நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ நான் பேர்லாம் சொன்னேன். இப்போ கவின் மேடம் வந்து அவங்களோட குழந்தைங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த குழந்தைங்களை மிஸ் பண்ணுறதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த ஸ்கூல் வந்து இந்தியாவில், வேர்ல்டில் அந்த நம்பர் 1 ஸ்டாண்டர்டுக்கு போகணும். ஸோ இது என்ன மாதிரியான வாசகம், இது எப்படி யோசிச்சாங்க அப்படின்னே தெரில. அதாவது குழந்தைகளை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு மொமெண்ட் இருக்க முடியாது. அப்போ அது ஜஸ்டிஃபையாவது பண்ணணும். அட்லீஸ்ட் நான் அதை மிஸ் பண்ணுறேன்றதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. அந்த ஜஸ்டிஃபை பண்ணுறத நான் என்ன ஃபீல்டு குழந்தைங்களை மிஸ் பண்ணி வந்து என்ன எடுத்திருக்கேனோ அதில் வந்து நான் வந்து நம்பர் 1 வரணும். வந்தால் தான் நான் குழந்தைகளை மிஸ் பண்ணதுக்கு சமம். பிரியாராஜீவ் மேடம் வந்து அவங்க அம்மாவுக்கு இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க. மா, யூ நெவர் மேட் அஸ் மிஸ் எனி மொமெண்ட்ஸ், யூ ஆர் அ ட்ரூ வினர். ஸோ தட்ஸ் அனதர் ஒன். சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஸோ இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான். இதை வந்து எழுதுனது ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு எழுதுனதுனால நான் இந்த பெண்கள்னு குறிப்பாக சொன்னேன். ஸோ ஆண்களுக்கும் இதுதான். இப்போ குமார் இருக்கார். குமார் வந்து அவங்களுடைய குழந்தைகளை மிஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் பண்ணுறாரு நிறையா. அப்படின்னா குழந்தைங்களை மிஸ் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை விட நான் இங்கே வந்திருக்கேன்னா இங்கே சாதிக்கணும். இல்லைன்னா இங்கே வரக்கூடாது, பேசாமல் குழந்தைங்க கூட இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அது மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு பாயிண்ட் அது. அப்புறம் இங்கே வந்து சர்ஃபிங் ஐ டோன்ட் நோ. சுகன்யா மேடம் இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. சுகன்யா இங்கே இருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் இருப்பார். ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு தான் சுகன்யா. சர்ஃபர் அவங்க. விமன் சர்ஃபர் வந்து ரொம்ப ரேர். சர்ஃபிங்கில் இந்தியாவிலேயே நம்பர் 1 வரணும்னு ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்கிற சுகன்யா. ஸோ நீங்கள் வந்து சர்ஃபிங்கில் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த சர்ஃபிங்கில் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தருடைய கோட் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லப்படணும். ஏன்னா சர்ஃபிங் வந்து சர்ஃபிங் சுகன்யா. சர்ஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே டேஞ்சரஸ் ஸ்போர்ட். கடலில் வந்து அலையில் வந்து நீங்கள் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். த சர்ஃபிங் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவாக யோசிச்சா சேலஞ்ச், நெகட்டிவாக யோசிச்சா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறார். யார்? அவரும் வந்து இந்த மாதிரியான சர்ஃபிங்கில் வந்து கோல்டு மெடலிஸ்டாக இருக்கிற மார்க் ஹூ அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்றதை மட்டும் கவனிங்க. அவர் சொல்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன். சுகன்யா பேர் போட்டிருக்கீங்கள, நீங்கள் இந்த டைம் போட்டிருங்க. இந்த டைம் அதாவது 5:42. ஸோ ஒரு 42 மினிட்ஸ் தாண்டி அவங்க பார்த்தாங்கன்னா இதை அவங்களுக்கான லைன் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணிவிடுங்க சுகன்யா M 5:42 அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அதை ஈஸியாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா எங்கே வருதுன்னு தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ இஃப் யூ இவர் சொல்கிற ஒரு கோட் எதை நோக்கி வருது அப்படின்னா, இப்போ சர்ஃபிங்கில் வந்து கலந்துக்கிட்டு கடலில் வந்து அந்த சர்ஃபிங் பண்ணுறது, அதை பண்ணி அதில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது ஆகிடுதுன்னு வைங்களேன். நெகட்டிவாக ஆகிடுது, நல்லது நடக்கட்டும், ஆனால் ஏதோ ஆகிடுது.
என்னமோ என்னமோ வந்து அவங்க அவங்க லைஃப் வந்து வீணாக போயிடுது, அல்லது இறந்துடுறாங்க, அல்லது அல்லது அவங்க வந்து பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது, இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குன்னு வைங்களேன், அதை ட்ராஜடின்னு சொல்லுவோம் நம்ம. கரெக்டாக அதை வந்து ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த சர்ஃபர் இந்த சர்ஃபர் கோல்டு மெடலிஸ்ட் இன் சர்ஃபிங் மார்க் ஹூ த ட்ராஜடி அப்படின்றத அவர் என்னவா பார்க்குறாருன்றத பாருங்களேன். அவர் என்ன ஒரு லைன் தான் அசத்துறாங்க. இவங்கெல்லாம் எங்கே எப்படி இவங்கெல்லாம் இப்படி யோசிக்க முடியுதுன்னு தெரில. இஃப் யூ கேன் டை ஃபார் வாட் யூ லவ், நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயத்துக்காக இறக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ ட்ராஜடி அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அது ட்ராஜடியே கிடையாதுன்றார். அது வந்து ஒரு ஹானர்ன்றார். இட்ஸ் அ ஹானர். இட்ஸ் அ ஹானர். அது ஒரு பெருமை. நீங்கள் என்ன விஷயத்தை விரும்புகிறீங்களோ அதுக்காக இறந்து போகிறீங்கன்னு வைங்க. அது வந்து ஒரு ட்ராஜடியே கிடையாது. இட்ஸ் அது வந்து அது இட்ஸ் ஹானர், இட்ஸ் எவ்ரி திங் அப்படின்றார். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட செஷன்ஸில் ட்ரைனிங்கில் இருக்கும்போது சொல்லுவேன், என்னுடைய இறப்பு ட்ரைனிங் ஹாலில் வந்ததுன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். எனக்கு இதை படித்ததும், இந்த பர்டிகுலர் லைனை படித்ததும் அப்போ வந்து உடனே என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. இதை வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சுது. என்னுடைய இறப்பு அப்படின்றது அந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நடந்துடணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? அதுக்கு மேலே ஒன்று அது ட்ராஜடி கிடையாது. இட்ஸ் நாட் அ ட்ராஜடி. இட்ஸ் சம்திங் தட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நாம் வந்து இறந்து போகிறது அப்படின்றது வந்து ட்ராஜடி இல்லை. இட்ஸ் அ ஹானர். அதை வந்து அவர் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கார். ஸோ ஃபென்டாஸ்டிக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இப்போ இன்னும் கொஞ்சம் நாம் போவோம். இன்னும் ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மர் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு போவோம். எஸ், அப்துல் கலாம் அந்த மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே அவருடைய உயிர் பிரிஞ்சதை வந்து ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. அது மாதிரியான ஒரு எஸ், வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம மெதுவாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவோம். இப்போ இந்த சம்மர் சாண்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒலிம்பிக் ஸ்விம்மர். அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து நம்ம வந்து என்னென்னமோ நினைக்கிறோம், ஸ்போர்ட் அதுன்னா உடனே கப்பு, கோல்டு மெடல், அது இதுன்னு எதோ நினைக்கிறோம் இல்லையா? அவங்க அதை வேறு ஒரு விதத்தில் ஷீ புட் ஃபோர்த், வேறு மாதிரி அவங்க அதை மீன் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கவனிங்களேன். The things you learn from sports, ஸ்போர்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? செட்டிங் கோல்ஸ், முதல்ல ஒரு இலக்கு இருக்கணும். பீயிங் அ பார்ட் ஆஃப் அ டீம், ஒரு டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். கான்ஃபிடென்ஸ், அந்த நம்பிக்கை இருக்கணும். தட்ஸ் இன்வேல்யூபிள். இதுக்கு வந்து ஈடு இணையே இல்லாத சொத்து அப்படின்னா இதுதான். ஸ்போர்ட்டில் நீங்கள் கலந்துக்கணுன்னா, அதாவது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நம்ம சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து ஐ ரிமெம்பர் அ கோட் ஆஃப் அ ஃபேமஸ் சர்வர் விச் கிவ்ஸ் மீனிங், there is no same identical second wave. Yeah, fantastic. You gave the quote in 5 PM live here. Yeah, correct. செகண்ட் வேவ், கரெக்ட். அந்த ஒரு லேடியை பற்றி நம்ம பேசணும். அதாவது ஏஜ்டாக இருக்கிறதுல சாம்பியனாக இருக்கிறவங்கள பற்றி பேசும்போது கண்ணன் சார் ஃபென்டாஸ்டிக் எடுத்திருக்கீங்க, சூப்பர். சுகன்யா மேடம் வாட்சிங்கா? ஸோ அந்த 15th நினைக்கிறேன் அவங்களுக்கானது 15 அந்த கோட்டை நீங்கள் பாருங்கள் சுகன்யா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். த திங்ஸ் யூ லேர்ன் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட் வந்து நீங்கள் ஏன் விளையாடணும்? இப்போ ஸ்போர்ட், சரி நான் ஸ்போர்ட் விளையாடல சார், நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனில் தான் இருக்கேன். உங்கள் ப்ரொஃபஷனை ஒரு ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுங்களேன். இப்போ யோகராஜன் சார் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருக்காருன்னா, பீயிங் வித் த டீமை வந்து ஒரு ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, செட்டிங் கோல்ஸ், ஸோ ஒரு கோல் இருக்கணும் அந்த டீமுக்கு. பீயிங் அ பார்ட் ஆஃப் அ டீம், அந்த டீமோட பார்ட்டாக நீங்கள் இருக்கணும். தென் அந்த டீமை பற்றிய ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இது வந்து இன்வேல்யூபிள், தட்ஸ் இன்வேல்யூபிள். அப்புறம் அடுத்த லைன் அவங்க சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் அபவுட் ட்ராஃபீஸ் அண்ட் ரிப்பன்ஸ்.
ஸோ சும்மா அந்த ட்ராஃபி கொடுக்கறது, கழுத்தில் இந்த ரிப்பன் மாட்டுறது, இதெல்லாம் இல்லை. ஸ்போர்ட் விளையாடுறதுல இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் ட்ராஃபீஸ் அண்ட் ரிப்பன்ஸ். இட்ஸ் அபவுட் பீயிங் ஆன் டைம் ஃபார் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்க்கு ஆன் டைம் வரணும். ப்ராக்டிஸ்க்கு ஆன் டைம் வரணும். அக்செப்டிங் சேலஞ்சஸ். என்ன சேலஞ்சுனாலும் கொடுங்க, அடுத்தது பண்ணுவோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுறது. அண்ட் பீயிங் ஃபியர்ஃபுல் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். அந்த 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 நிகழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பயந்துன்னா இவங்க பீயிங் ஃபியர்ஃபுல்ல வந்து என்ன எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, பீயிங் ஃபியர்ஃபுல்னு இவங்க மீன் பண்ணுறது வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து லேசாக எடுத்துக்காம, அந்த விஷயத்துக்கு உண்டான மரியாதையோட ஒரு நியாயமான எதிரின்னா உங்களுக்கு பயம் வரணும். அதுதான் அந்த எதிரிக்கு கொடுக்குற மரியாதை. ஸோ பீயிங் ஃபியர்ஃபுல் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். சம்மர் சாண்டர்ஸ் ஒலிம்பிக் ஸ்விம்மர். இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்கா? இப்போ வந்து யா மை கோச் செட் திஸ் டு மீ. ஃபென்டாஸ்டிக், சூப்பர் சூப்பர். இப்போது மெதுவாக அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். யா இது கொஞ்சம் 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 பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ வரப்போகிறது. ஆனால் இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் பொறுமையாக படித்தோன்னா ஐ திங்க் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸி. நிச்சயமாக நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ இதை கவனிப்போம். Training for the Olympics was much easier than balancing my life now. ஸோ லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண முடியலன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல போய் ஒலிம்பிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரைனிங் ஃபார் த ஒலிம்பிக்ஸ் வாஸ் மச் ஈஸியர். சாரி, ரிவர்ஸில் சொல்லிட்டேன்னா பேலன்சிங் லைஃப் தான் வந்து இருக்கிறதுலே டஃப்பாக இருக்குது. ட்ரைனிங் ஃபார் ஒலிம்பிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. when practice was over there was time for me, but with 4 kids and a career I have no downtime. இவங்க எதை பேசுகிறாங்க? ரெகுலர் லைஃப்பை பேசுகிறாங்க. when I am not on the road, I finish my work day at 2:30 p.m. then I pick the kids from the school and they get 100% mommy, not part mommy, not part marry love return. இவங்க இந்த பாயிண்ட்டை நான் ஏன் எடுத்திருக்கேன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது நம்ம வந்து ட்ரைனிங் ஃபார் ஒலிம்பிக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து பேலன்சிங் மை லைஃப் நவ் அப்படின்னா இவங்க கீழே அந்த லைனை நீங்கள் கவனிக்கணும். மேரி லவ் ரிட்டன் ஒரு ஜிம்னாஸ்ட், இவங்க வெட்டரன் ஜிம்னாஸ்ட், அதாவது ரிட்டையர் ஆன ஒரு ஜிம்னாஸ்ட் சொல்கிற ஒரு வாசகம் இது. என்னது? எனக்கு ஒலிம்பிக்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறதே ஈஸியாக இருந்ததுங்க. இதுதான் இந்த லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஒரு வாசகம் சொல்கிறாங்க. இது எதுக்கு சார் கொடுக்குறீங்க? இதில் என்ன அப்படின்னா, சரி, ஒரு ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆன் எர்த்துன்னு சொன்னது ஒலிம்பிக்ஸ். அதுக்கு நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுறது ஈஸி அப்படின்னா, ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது இல்லை. இது அதை விட சிரமமானது. அவ்வளவு ஈஸி இல்லை ரெகுலர் லைஃப். அதுதான் அவங்க வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. தென் பேலன்சிங் மை லைஃப் நவ். என்னோட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒலிம்பிக்ஸ் ட்ரெயின் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. ஸோ நான் வந்து ஃபுல் மாமியாக வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது, என்னோடய ஒர்க்கை வந்து 2:30 முடிச்சிடுறது அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த லைனை நான் ஏன் எடுத்தேன்னா, இதை வந்து நீங்களும் நானும் மட்டுமே சொல்லலை, ஒலிம்பிக்ஸுக்கு ட்ரெயின் பண்ணவங்களே இதை சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் பெருமையாக சொல்லுங்கள், இதை வந்து என்னால் இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு முடியலைங்க அப்படின்னு சொல்கிறீங்கள, அதை நீங்களும் நானும் மட்டும் சொல்லலை. ஒலிம்பிக்கில் ஜெயித்த பெண்மணி, அந்த ஒலிம்பிக்கில் ஜெயிச்ச ஜிம்னாஸ்ட், அவங்க ரிட்டையர் ஆனவங்க, அவங்களும் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் வந்து பேசும்போது ரொம்ப குழந்தைய வச்சுட்டு முடியலைங்கன்னு சலிச்சு சொல்ல வேண்டாம். நீங்கள் பெருமையாகவே சொல்லலாம். ஒலிம்பிக்கில் ஜெயிச்சவங்களே சொல்கிற விஷயம் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து பெருமையாக சொல்லலாம். யா யா அடுத்தது வந்து தி ஒன் பிளேயர் ஐ லைக் வெரி மச். அது வந்து இவங்க வந்து எஸ் பேலன்சிங் இஸ் டஃப். எஸ். ஸோ இந்த பேலன்சிங் ஸ்டஃப்னு இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லும்போது வேறு எதையாவது நினச்சி சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் என்ன ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னா, ஒலிம்பிக்கே
ஒலிம்பிக்கே ஜெயித்தவங்க இங்கே பேலன்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்றாங்கன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்ன, ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறத விட ஒரு பெரிய விஷயத்தை தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ கேன் பேட் ஆன் த பேக். ஓகே. ஸோ இப்போ வந்து மரியா ஷரப்போவோட என்டையர் கரியர்லேயும் நான் வந்து ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர். எக்ஸப்ட் அந்த ஒரு மார்க் ஒரு சின்னதாக இருக்கும். நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட 7 AM லைவில் சொன்னேன், பர்ஃபெக்ஷன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது, கிரேட் பீப்புள் வித் இம்பர்ஃபெக்ஷன் அதோடு அக்செப்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்கில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மரியா ஷரப்போவா வந்து ஷீ இஸ் அகெயின் ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர். ஸோ அவங்களோட ஒரு லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த லைனை வந்து நாம் பார்க்கலாம். மரியா ஷரப்போவா. ஸோ ஐ லவ் வாட் ஐ டூ. நான் என்ன செய்கிறேனோ அதை நான் வந்து ரசித்து செய்கிறேன். ஐ லவ் பீயிங் அன் அத்லெட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறத நான் விரும்புகிறேன். பட் ஐ ஆல்சோ லவ் ஆல் த திங்ஸ் தட் ஹவ் கம் வித் இட். அது கூடவே வருகிற மற்ற விஷயங்களையும் நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி த பெட்டர் அட் த திங்ஸ் ஐ டூ. நான் என்ன செய்கிறேனோ அதில் நான் இன்னும் பெட்டராக வரணும். ஐ எம் நெவர் ஸ்டாண்டிங் ஸ்டில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. அண்ட் தட் மேக்ஸ் மை லைஃப் ப்ரெட்டி எக்ஸைட்டிங். ஒரு இடத்துல நான் நிற்கிறது இல்லை, நகர்ந்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் என்னுடைய லைஃப்பை ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக மாற்றுது. நான் வந்து என்ன செஞ்சாலும் அதை விரும்பி செய்கிறேன். நான் விளையாடுற ஸ்போர்ட்டை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். ஸ்போர்ட்டை மட்டுமே நான் விரும்பலை, இந்த ஸ்போர்ட் கூட வர்ற அத்தனை விஷயங்களையும் நான் விரும்புகிறேன். ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, நகர்ந்துக்கிட்டே இருக்கேன். ஐ எம் கான்ஸ்டன்ட்லி மூவிங். அதுதான் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், யோசித்து பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய இந்த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றியெல்லாம் பேசுவோம் இல்லையா, நிறைய பேசுவோம் இங்கே. இதை வந்து ஒலிம்பிக்கில் வின் பண்ணுறவங்க, டாப் லெவலில், ஒலிம்பிக்குன்னு இல்லை, நிறைய ஒலிம்பிக்லேயே நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதில் டாப் லெவலில் ஜெயித்தவங்க அவங்க வந்து அவங்களும் இதை வந்து சொல்கிறாங்க இந்த வாசகங்களை. இதை கொஞ்சம் கவனிங்களேன். த மொமெண்ட் ஐ திங்க் அபவுட் பாஸ்ட் லெட் டவுன்ஸ் ஆர் ஃப்யூச்சர் ஹைப்போதெட்டிக்கல். அதாவது இப்போ கடந்த காலங்களில் நான் தவறியது அல்லது தோத்தது அல்லது எதிர்காலத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்மளாக ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பித்த அந்த மொமெண்ட்லேயே ஐ மென்டலி புட் மை செல்ஃப் ஆன் அ ஷேக்கி கிரவுண்டு. வழுக்கிற ஒரு கிரவுண்டில் மாட்டிக்கிறேன். நான் இது 2 நினச்சேன்னா காலினா. இஃப் ஐ கிளியர் மை மைண்ட் ஆஃப் சேட்டர், இந்த 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 தப்பதான் நமக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்குல்ல, இதை வந்து இந்த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதை எடுத்துட்டேன்னா ஐ கேன் சக்சீட் ஜஸ்ட் லைக் ஐ டிட் இன் 2006 அவர் ஜெயித்த மாதிரி என்னால் ஐ கேன் சக்சீட், என்னால் ஜெயிக்க முடியும். அப்போ ஜெயிக்கிறதுக்குன்னா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைன் தான். ஜெயிக்கிறது அப்படின்னா பாஸ்ட் லெட் டவுன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஹைப்பத்தட்டிக்கல், இது 2ஐயும் நகர்த்தணும்னா ஜெயிக்க முடியும். இதுதான் வந்து அடுத்த கோட். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு கோட் வந்து இப்போ நான் ஃபைனலாக சொல்கிறேன். 20 இது இன்னும் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்குது. அதோட இந்த இன்னைய எடிஷன் வந்து முடியுது. நான் அதனால தான் ஒலிம்பிக் பற்றி வேறு எதையுமே பேசலை. ஜீரோ ஸ்டேட்டஸ். ஸோ நான் வேறு எதையுமே பேசலை. ஒன்லி கோட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கே இட் டேக்ஸ் டைம்ன்றதுனால தான் ஸ்ட்ரைட்டாகவே நான் இதுக்குள்ளே வந்தேன். இப்போ வந்து பீயிங் இன் த ப்ரெசன்ட். எஸ். ஸோ இது வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங். கேத்ரின் ரெச்சா, ஸ்பீட் ஸ்கேட்டர், ஸ்கேட்டிங்கில் வந்து ஸ்பீடாக பண்ணக்கூடிய ஸ்பீட் ஸ்கேட்டர், அதில் வந்து இவங்க ஒரு சாம்பியன். இவங்க சொல்கிற வாசகம் வந்து இன்னும் எக்ஸலண்ட்டானது ஒன்று. சர்பாசிங் மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபீல்ஸ் இன்க்ரெடிபிள். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச அச்சீவ்மெண்ட்டை எதை வந்து நீங்கள் ரீரைட் பண்ணியிருக்கீங்க, கடந்திருக்கீங்க. சர்பாசிங் மை அச்சீவ்மெண்ட்ஸ், என்னுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லையா, கடந்த கால அச்சீவ்மெண்ட், அதை நானே வந்து பிரேக் பண்ணுறது. ஐ வாண்ட் டு ரிப்ளிகேட் தட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போட்டி வந்து வெளியில் எங்கேயோ இல்லை,
இவங்களுக்கு போட்டி வந்து வெளியிலலாம் கிடையாது. இவங்களுக்கு போட்டி வந்து இவங்களே தான். கேத்ரின் ரெக்டா இவங்க வந்து இவங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். இதுதான் இவங்க லைஃப் ஸ்டைலு. வேற இவங்க மற்றதெல்லாம் பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை அப்படின்றது இவங்களுடைய ஒரு பார்வை. ஸோ நம்ம வந்து முதல்ல ஒன்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கான போட்டி வெளி உலகத்தில் கிடையாது, நமக்கான போட்டி இங்கே உள்ளே இருக்குது. ஸோ அதை சொல்கிற மனிதர். கடைசியாக மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவரோடது இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோட வந்து இந்த இந்த எடிஷனை வந்து பர்சனல் பெஸ்ட் கரெக்டாக எடுக்கிறீங்க, வெரி குட். ஸோ அதோட வந்து இந்த எடிஷனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 21வது கோட்டை வந்து கொஞ்சம் கவனிங்க. ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் so many people saying it couldn't be done, அதை பண்ண முடியாதுன்றப்போ ஆல் இட் டேக்ஸ், அதை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இமேஜினேஷன் மட்டும்தாங்க வேணும், வேறு எதுவுமே தேவையில்லை. முடியாது முடியாது முடியாதுன்னு மக்கள் சொன்னாங்கன்னா அதை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்று தான் வேணும். அதுக்கு பேர் இமேஜினேஷன். இமேஜினேஷன் யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் பண்ண முடியும். இமேஜினேஷன் யாருக்கிட்டெல்லாம் இல்லையோ அவங்களால பண்ண முடியாது. சிம்பிள். இமேஜினேஷன் யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்களால பண்ண முடியும். இமேஜினேஷன் யாருக்கிட்டெல்லாம் இல்லையோ அவங்களால அடுத்து பண்ண முடியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முடியாது முடியாது முடியாதுன்னு கத்துறப்ப அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் யார் இதை சொல்கிறா? மைக்கேல் ஃபெல்ப்ஸ். யார் அவர்? ஒலிம்பிக்லேயே அதிக முறை கோல்டை வின் பண்ணவர். அப்போ எத்தனை முறை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க முடியாது முடியாதுன்னு. அதையெல்லாம் அவர் இமேஜினேஷனில் தான் கடந்து வந்திருக்கார். என்னால் முடியும் அப்படின்னு அந்த இமேஜினேஷனில் தான் கடந்து வந்திருக்கார். ஸோ அவர் சொல்கிற ஒரு வாசகம் என்ன? நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் so many people saying it couldn't be done. இது முடியாது அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஆல் இட் டேக்ஸ் இஸ் அன் இமேஜினேஷன். இமேஜினேஷன் தான் அதுக்கு ஒரே பதில். அதை வச்சு நாம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கோட்ஸ். இது வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் நான் இந்த இடத்தையே வந்து சூஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் நான் ஒலிம்பிக்கை வந்து கொஞ்சம் ரெகுலராக படிக்கிற ஆள். எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா, திரும்பவும் அந்த லைனுக்கு வரேன். பூமியில் நடக்கிற மனித பர்ஃபார்மன்ஸ், மனித திறனுடைய ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆன் எர்த் அது வந்து ஒலிம்பிக். அதில் ஜெயித்த மனிதர்கள் சொல்கிற வாசகங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சும்மாலாம் சொல்லலை. அந்த அம்மா சொல்லுதே, என் குழந்தைய மிஸ் பண்ணிட்டு வர்ற ஒரு மொமெண்ட்டுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்னா நான் எடுத்திருக்க ப்ரொஃபஷனில் கோல்டு அடிக்கணும். இதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்கா? என் குழந்தைய மிஸ் பண்ணிட்டு வரேன், என் வீட்டை மிஸ் பண்ணிட்டு வரேன், என் ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு வரேன், என் சார்ந்த மனிதர்கள், என் சார்ந்த அத்தனையும் மிஸ் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு வரேன்னா, இந்த ப்ரொஃபஷனில் நான் நம்பர் 1 வந்தால் தானே அது ஜஸ்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஈடு வாசகம் உண்டா? இமேஜினேஷன் தான் வந்து எல்லாத்துக்கும் பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாசகம் ஈடாக உண்டா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வரிகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்கள் உங்களோட ரெகுலர் லைஃப்பில் காலையிலேருந்து நைட் வரை இருக்கிற ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் யூ வெரி மச் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை எடுத்தேன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் ஹெல்பிங் யூ. ஸோ நீங்கள் எப்படி இருந்தது உங்களுடைய இருந்ததுன்ற ஃபீட்பேக் நீங்கள் டைப் பண்ணலாம். அதை நான் வந்து ஐ கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் 63வது லைவ் இது. ஸோ ஐ ஹோப் திஸ் ஹஸ் கிவன் யூ சம் வேல்யூ. உங்களுக்கு சில வேல்யூ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் வாஸ் இட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டுடேஸ் எபிசோட் இஸ் ஷுவர்லி கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஆன் பர்ஃபார்மன்ஸ். டெஃபினெட்லி your lecture would have achieved the purpose. Thank you. Summer session uncle, really needed one. Thank you. Laura Wilkinson, Kenny Armstrong, Australian woman. Yeah. Muhammad Ali's goat. I am not the greatest. I am double greatest. Battery fully charged today. Thank you very much, MKM Sridhar. Thank you. பயனுள்ள 1 மணி நேரம் விதுரன் மகாதேவன் சார். தேங்க்யூ. விதுரன் மகாதேவன் சார், உங்கள் பேரை நான் கரெக்டாக வாசிக்கிறேன்னா? ஓகே. ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை, தேங்க்ஸ். நைஸ் டாபிக். Thank you all. It's been your talks helped me a lot, sir. Madhu Chandrasekhar, confidence building. Thank you. Very dynamic.
Thank you. Thank you. Thank you. Thank you all. So thank you all. It's been a wonderful. Thank you, sir. Got answers for few of my questions which I asking for a long time. Okay, day by day we marching to higher consciousness. Yeah, 21 books have read it today. Fantastic, fantastic, Gokul. That's a fantastic line. That's a fantastic takeaway. 21 கோட் இல்லை 21 புக் அப்படின்றது. அகெயின் அன் எக்ஸலண்ட் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒன் அகெயின். ஸ்போர்ட் பற்றி ஒன்றுமே தெரியாத எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபென்டாஸ்டிக், சூப்பர். யுவர் எவ்ரிடே லைவ் பூஸ்டிங் மீ மோர் அண்ட் மோர் சார். ஆர்த்தி ஜவஹர் ஐஏஎஸ் viewed the legends thought through you, able to visualize different view. Sharmila ma'am, thank you. இன்று நேரடி அடி கம்மி. ஆமாம்மா, அவங்க சொன்னது தான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இருக்காது. நாளைக்கு வாங்க, இருக்குது. தேங்க்யூ ஃபார் த நாலேஜ் ஷேர். பை ஃபார் நவ். எஸ், வாழ்க்கை ஒரு விளையாட்டு, கருத்துடன் விளையாடி வெற்றி பெறுவோம். தேங்க்யூ. என்கரேஜிங், ஃபெல்ட் தட் ஐ எம் நாட் அலோன், த ரோட் இஸ் லைட் ஆல்ரெடி. ஃபென்டாஸ்டிக். கான்ஃபிடென்ஸ் பில்டிங் தரமாக இருந்தது சார். நாலேஜ் ஹாரிசன் வைடன்ட். தேங்க்யூ வித்யாராஜா மேம். Fantastic. Nice being with you all. It's been a wonderful time. Tomorrow morning, 7 o'clock, we will meet again. And tomorrow evening, 5 o'clock, 5 p.m. live, we will come back with some other topic, some other interesting topic. Till then, goodbye and love you so much. Thank you.